செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை மாற்றம் சொல்லி காட்டு. இதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இங்கேயே சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், சில நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறது. முதல்ல இதை செய்ய வேண்டும். அதில் முதலாவதாக மார்க்கம் சொல்லும் அல் வசியத். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பதாக வசியத்து செய்து விட்டு செல்ல வேண்டும். பிக்னிக் மாதிரி போகக்கூடாது. இந்த அமானிதம் அடுத்தவர்களின் அமானிதம் நம்மிடத்தில் இருந்தால் அதை நிறைவேற்றிவிட்டு தான் புறப்பட வேண்டும். அதாவது அநீதி அளித்திருந்தால் மன்னிப்பு கேட்டு புறப்பட வேண்டும் என்று சொல்கிறது. நாலாவதாக இஸ்திக்ஃபாருல் வாலிதை. பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களிடத்திலே சென்று பொருத்தத்தை தேட வேண்டும். ஐந்தாவதாக மார்க்கம் சொல்லும் இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஆறாவதாக ஹஜ்ஜை பற்றி அறிந்து செல்ல வேண்டும். ஏழாவதாக மஷ்வரா. ஹஜ் சார்ந்த மஷ்வராக்கள் எப்படி அணுகுவது, நோய்கள் மஷ்வரா, மாத்திரைகள் தேவை, மருந்துகள் தேவை. நம்முடைய தேவைகளுக்கு என்னென்ன இருக்கிறதோ அதை எடுத்துச் சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ரப்பனாமே என் நோயை குணப்படுத்தி என்று கேட்கலாம். அதே நேரத்தில் மாத்திரம் விட்டு மஷ்வராக்கள் மேற்கொள்ள வேண்டும். எட்டாவதாக அதுக்கார்கள் துஆக்களை கொஞ்சம் மனனம் செய்து கொள்ள வேண்டும்.